மணல் கொள்ளைய தடுக்க வேண்டிய ஆளும் திமுக அரசு தடுக்க போன சமூக ஆர்வலர்கள் கொலைகளை எண்ணிக்கிட்டு இருக்கு. ஆத்து மணல சுரண்டி கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறத ஒத்துக்க முடியாதுன்னு நீதிமன்றங்கள் சொன்னாலும் அறிவாலயத்தின் ஆதரவை மீறி யாராலையும் அவங்கள தடுக்க முடியல. நேர்மையான அதிகாரியா இருந்து மணல் கொள்ளைய தடுக்க நினைச்ச விஏஓ லூர்து பிரான்சிஸ அரசாங்க அலுவலகத்துக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணாங்க. சட்டம் ஒழுங்கு முதல்வருக்கு எந்த சலனமும் இத பத்தி இல்ல. சமூக செயற்பாட்டாளர் ஜெகபர் அலி மணல் மாஃபியாக்களால நான் கொல்லப்படுவேன்னு சொல்லியும் கண்டுக்காம சாக விட்டுடுச்சு ஸ்டாலினோட போலீஸ். இப்போ கரூர்ல சட்டவிரோத மணல் திருட்ட தடுக்க முயற்சித்த மாணிக்க வாசகம் வாங்கல் வெங்கடேசனால வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரான 5வது நிமிஷத்துல ஆத்து மணல் எடுக்க நீங்க மாட்டு வண்டிகளை எடுத்துக்கிட்டு போங்க, யார் உங்களை தடுக்கிறாருன்னு பாப்போம்னு பேசின கரூர் ஊழல் சாம்ராஜ்யத்தின் ஓனர் செந்தில் பாலாஜிக்கு இப்போ மணல் மாஃபியாக்கள் தான் மாமூல் நண்பர்களே. அதுல ஒருத்தர் தான் மாணிக்க வாசகத்தை கொலை செஞ்ச வாங்கல் வெங்கடேசும். மண்ணையும் மக்களையும் சுரண்டிதான் இத்தனை ஆண்டுகளா இவ்வளவு கோடி சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த ஆதரவுல ஆட்சியை நடத்தும் முதல்வருக்கு மாணிக்கத்தோட மனைவி கதறி எழும் குரல் கேட்கவா போகுது? மணல் கொள்ளைய தடுக்க முற்படும் அரசு அதிகாரிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள், போராளிகள் என மிரட்டப்படுறதும் கொலை செய்யப்படுறதும் தான் சர்வாதிகார முதல்வரோட ஒப்பற்ற சாதனை.